வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே கௌரவாணாம் நிலையே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனாவவத்து சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அமிர்தநாத உபனிஷத்தில் 7வது மந்திரம் பார்க்க போகிறோம். இந்த 6ல் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன், 5, 6ல் இன்ட்ரடியூஸ் பண்ண சில வார்த்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் 7வது மந்திரத்துக்கு போகலாம். 7லேருந்து 17 வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ திராட்டகம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். திராட்டகம்னா என்னது? 2 கண்ணையும் ஒரு பாயிண்டில் நிறுத்துகிறோம், தாரணாவுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அங்கே கண்ணு போகணும், ஒரு பாயிண்ட்டை நோக்கி கண்ணு போகணும், அப்புறம் அங்கே பிராணன் போகும், அது கருத்து போகும். கருத்து தான் சித்து. இப்போது இந்த நிகழ்ச்சி ஒரு நிலைக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு கண் லென்ஸு ஃபோக்கஸ் பண்ணாலே பற்றிக்கிட்டு எரியும். தியானத்தினுடைய தனி சிறப்பு என்னென்னா, எல்லா உபாதிகளையும் எரிக்கக்கூடிய சக்தி தியானத்துக்கு உண்டு. இதெல்லாம் உபநிஷத்து உள்ளே போனால் தான் இதெல்லாம் வெளிவருது. இதெல்லாம் இந்த சாதாரணமாக யோகா கிளாஸ் எடுக்கிறவங்க, தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எதுக்காக அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. மந்திரம் அதை இந்த வார்த்தையை அதுக்கு போட்டு வச்சிருக்கு, திராட்டகம்னு வார்த்தை. ஸோ 2 கண்களும் ஒரு புள்ளியை நோக்கி நிற்க வேண்டும். அப்போ தான் பிரத்யாகாரமாகும். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. பிராணாயாமம் பண்ணால் பிரத்யாகாரம் நடக்கும், பிரத்யாகாரம் பண்ணால் தாரணம் நடக்கும், தாரணம் பண்ணால் தான் தியானம். நேற்று நம்ம பிராணாயாமம் எதுக்கு சொன்னோம்? பிராணாயாமம் மூலபந்தம் பண்ணும். கீழே எருவாய் இருக்குல்ல, அதை இழுத்து பிடிக்கும், அடிவயத்தை இழுத்து பிடிக்கும். அது பேர் ஒட்டியானம். மூலபந்தம், ஒட்டியானம். இன்னொன்று ஜாலந்தர பந்தம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அடியன் செஞ்சது கிடையாது, உங்களுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கா. ஏன்னா என்ன இருக்குது, என்ன நடக்குது தியானத்தில்னு உங்களுக்கு தெரியும். ராஜயோகம் அவ்வளோது முயற்சிகள் பண்ணுறாங்க, நிறைய சிரமப்படுறாங்க. அது வாசியோகம்லாம் போட்டு என்னென்னமோ ஊதுறேன், உக்காடுறேன், குட்டிக்காரணம் போடுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நைட்டு பகல்லாம் அலைகிறாங்க. அவ்வளோ அவசியம் இல்லை. அதான் எது அப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஞான யோகத்தில் அறிவு இருந்தால் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ஏறலாம். இப்போ நீங்கள் சொல்கிற 8 அங்கம் சொல்கிறீங்கள ராஜயோகத்துக்கு, அதில் எங்கே வேணாலும் ஏறலாம் அறிவு இருந்தால். நல்ல குரு கிடச்சிட்டாங்கன்னா 2 பாயிண்ட் போதும், விசாரம், தியானம். என்னுடைய நல்ல அனுபவத்தை சொல்கிறேன், அனுபவத்தையே சொல்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டே போதும், விசாரமும் தியானமும். ஆமாம், தியானம் ஞானம் இல்லை, விசாரங்கிறது தான் ஞானம். இந்த தர்க்கங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த 6 இதில். தர்க்கம்னா என்னது? அனுமானம் நான் சொல்கிறேன்ல, அதை அங்கீகரிக்குது வேதம். உபநிஷத்தே அங்கீகரிக்குது. அனுமானம் செய்யணுங்குது. யூகம்னு பேர். ஒரு இடத்துல ஊகன்னு, அதுதான் யூகம்னு சொல்கிறோம். நம்ம நிறைய வார்த்தை தமிழில் கொஞ்சம் மாறி பயன்படுத்துகிறோம். நம்ம தமிழ் வேர்ச்சொல் அது இல்லை, சம்ஸ்கிருத வேர்ச்சொல் அது இருக்குது, பயன்பாட்டிலையும் இருக்குது. நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்துவோம், ஆனால் நமக்கு அது சம்ஸ்கிருதம் தெரியாது. இப்போ வேஷ்டியே நம்ம தமிழ் தான் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ வார்த்தை, இவ்வளோ வருஷமாக. வேஷ்டி சம்ஸ்கிருதம். ஷாவுக்கு பதிலாக டா யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுனா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் பேதம் பார்க்கக்கூடாது. ஞானத்தை அறிவை தேடி போகிறவன் இந்த மாதிரிலாம் இதில் போய் சிக்கக்கூடாது. மொழி, இனம், மதம் அதிலெல்லாம் சிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். மதம், இனம், மொழி, வர்க்கம், ஜாதி இதில் எல்லாம் நீ சிக்கக்கூடாது. வேதமும் அதான் சொல்லுது, ஞானிகளாக தான் சொல்கிறாங்க. இது இடையில யார் சொல்கிறான்னா, இந்த ஞானத்துக்கு போகாத அறிவு இல்லாதவன் தான் என்ன பண்ணுறான், இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறான்.
சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த அறிவிருந்தா 8 பிளாட்ஃபார்மில் போர்டிங் அட் எனி பிளாட்ஃபார்ம் எங்கே நீங்கள் இருந்து ஆரம்பித்தாலும் அங்கேருந்து உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். பேலன்ஸை நீங்கள்லாம் பின்னாடி என்ன பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே போனது கடந்து போனதே உங்கள் நேரம் கிடச்சதுன்னா, இப்போ பழைய உபநிஷத்து ஒருத்தர் இன்றைக்கி சொல்கிறாரு 13 உபநிஷத்து நீங்கள் கடந்த பிற்பாடு தான் நான் வந்து சேர்ந்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, நேற்று பேசின வரைக்கும் சொல்கிறாரு. அதே மாதிரி பழசையும் அந்த 13ஐயும் நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன், இதுவே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிரவணம் பண்ணுறது எல்லாம் உயிரோட கலக்கிறது, உயிர் ஸ்வரூபம் அது, உயிருக்கு உணவு கொடுக்கறது இது. அதனால தான் ஆனந்தமாக இருக்குது கேட்குறதுக்கு. சிரவணம் பண்ணுறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு காரணம்னா அதோடைய உணவு அது. அது எப்படி சத்து சித்தை விழுங்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஞானத்தை சிரவணம் வழியாக அது விழுங்குது, சுவைக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னார், ஹரிசங்கரர் ஆடியோ கேட்டாராம். அதில் வந்து நான் சொல்லுவேன்ல தண்ணி இனிக்கும்னு சொல்லுவேன்ல, யார் தாகத்தோடு இருக்கானோ அவனுக்கு தண்ணி இனிக்கும்னு, அது மாதிரி இந்த குரலில் அப்படி ஒரு அமிர்தமான சுவை இருக்குது அப்படிங்கிறார். இருக்குது ஏன்னா காரணம் உள்ள முருகப்பெருமானுடைய குரல் அது. அப்படி தான் அடியானுடைய நம்பிக்கை. எல்லாரையும் வசீகரிக்கிறதுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான். இது ஆரம்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் வெளிப்படுற அது பற்றிக்கிறப்ப பற்றிக்கும், அது பேர் புகழ் அதெல்லாம் அப்புறம் அது வரட்டும் வராமல் போட்டோம், அதை பற்றி இல்லை. நம்மளுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும், தலைமையில் வச்சு செய்யணும். அதில் தான் நம்ம தெளிவாக இருக்கோம். கடமைச்சே பலனை எதிர்பார்க்காது. எப்படி இவங்களால் இருக்க முடியும்? வேறு என்ன செய்ய போகிற? வேறு என்ன செய்யணும்? இப்போ 25 வருஷம் நீங்கள் அங்கே உக்காந்ததுனால தானே இது கொடுத்தாரு. அது இல்லாமல் இது வரலங்க. வேல் பூஜை இல்லாமல் வேத விசாரம் கிடையாது, பக்தி இல்லாமல் ஞானம் கிடையாது என்னை பொறுத்தவரை. இது இப்போ பலன் கொடுக்காமல் இருக்கலாம், எப்பயோ ஒரு நாள் பண்ணணும். நம்ம இருக்கணும் இல்லைன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்ல, அதை தான் ஆண்டவன் பார்க்குறான். அவன் மனசில் ஹிருதயத்தில் இடம் பிடிக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அவன் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறோம். அதில் வேத விசாரம் ஒரு 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 ரோலு, வேல் பூஜை ஒரு ரோலு, ட்ரிப்பு ஒரு ரோலு, உழவார பணி திருப்பணிலாம் ஒரு ரோல். கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. மாக்கி ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்குறதுல விருப்பம் இல்லை எனக்கு. எல்லோரும் சம்சாரியும் நமக்கும் அதில் தான் நம்ம மாறுபடுறோம், வேறுபடுறோம். பலனையே கருதிட்டு இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டோம். அது தெரியுமா? பலன் வந்துச்சா. இப்போ சாமிக்கு தேங்காய் வை, கல்யாணம் ஆகலைன்னு தேங்காய் வைனா டெய்லி தேங்காய் வச்சுட்டு எனக்கு பொண்ணு வர மாப்பிள்ளை வரலையான்னா வைக்க சொன்னார்ல, வைக்க சொன்னேன், வச்சோட நிறுத்திக்கோ. எப்போ யாரை கனெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால் இந்த ஞான யோகம் பக்தி யோகம் என்னை பொறுத்த ஞான யோகத்தோட பக்தி யோகம் இன்னும் ஈஸி. வெறும் சங்கல்பந்தான். பக்தி யோகத்தில் என்ன பண்ணுறோம்? வெறும் சங்கல்பந்தான், டக்குன்னு நடக்குதும். ஞான யோகத்தில் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஏகாந்தமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏகாந்தமாக இல்லாட்டினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மனநம் வந்து இறைவனை நோக்கி தான் இருக்குது. ஒன்றுமே சிந்திக்காமல் இருக்கிறதே இறைநிலை தானே. அப்படி தான் இருப்பேன். இப்போ இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு போகிறேன் வச்சுங்களேன், அடுத்த நாள் வேல் பூஜை வரைக்கும் ஒன்றுமே சிந்தனை இருக்காது. அப்படியே பிளாங்காக இருக்கும். ஒரு சிந்தனையும் ஓடாது. காலைல எத்தனை மணிக்கு ஏந்துக்கணும், படுக்கணும், தூக்கணும். தூக்கம் வந்தால் தூங்குவேன், தூங்கலைன்னா ஆடியோ கேட்டுன்னு இருப்பேன். பக்தி யோகத்தை ஏதாவது கேட்டுருப்பேன். அதனால் இந்த திராட்டகம்ங்கிற வார்த்தை வந்து ஞானத்தினால் கிடைச்சது. ஞானம் இல்லாமல் தியானம் வெற்றி அடைய முடியாது. ஞானம்தான் சித்தி கொடுக்கறது. ஞானத்தினுடைய ஒரு பாட்டு தான் தியானம். முன்னாடியும் தியானம் பண்ணியிருப்பீங்க, அது வேறு நிலை. அது பிளைண்டாக இருந்திருக்கும். ஏதோ குரு சொன்னாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்திருப்பீங்க. இந்த தியானம் வந்து ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு தெரியும். சொல்லும்போது தியானம் மேலாடுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள உபநிஷத்து போக மாட்டாங்க. உபநிஷத்து செக் என்னன்னா, முதல்ல இறைவன் எல்லா கதவையும் லாக் பண்ணி வச்சுருக்கான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். யாருக்கு திறக்கணுமோ அவங்களுக்கு திறக்கிறான், அப்புறம் திரும்ப மூடுறான். யாருக்கு கேட்கணுமோ அவங்க வராங்க, அதை கேட்குறாங்க, போகிறாங்க. இப்படி தான் போயின்ட்டுருக்குது. ரொம்ப தீவிர கத்தியில் தேடுறவங்களுக்கு தான் இந்த ஞானம் ரொம்ப எளிமையாக வேலை செய்யுது. ரொம்ப எளிமையானது கூட. வெறும் சிரவணம் தானே.
சிரவணம் பண்ணாலே அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுது, உன்னுடைய தேடலுக்கு தகுந்த மாதிரி அது வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பக்தி ராஜயோகத்தோட ஞான யோகம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை விட லேசானது, அதாவது ராஜயோகத்தோட ஞான யோகம் எளிதானது, அதை விட எளிதானது பக்தி யோகம். ஆனால் பக்தி யோகத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு குரு வேணும். குரு இல்லாமல் பயணம் செஞ்சேன்னா நீ எங்கே இருக்குன்னே தெரியாது, எத்தனை வருஷத்தில் நீ சித்தியாவன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நீ பயணிப்ப, ஒரு நாள் படுத்து தூங்குவேன். ஞான யோகம் அப்படி கிடையாது, எப்பயுமே ட்ராவல் பயணம் நிற்காமல் போயின்னு இருக்கும். 6 தத்துவங்கள் சொல்லி அழைச்சிட்டு போகுது. இது மூணுத்தினுடைய சாரம்தான் சித்தி. சித்தி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை, அவன் வேலை. முக்தி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை, அவன் வேலை. அவன் சொன்னதை செஞ்சியா, ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்கிற, ஒரு நோயின்னு சொல்கிற, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிடணுமா வேணாமா? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போகிற? அறிவே இல்லை. பரிகாரம்னு சொன்னால் அதை செஞ்சு பார்க்கணும். நடக்கலையா கண்டினியூ பண்ணணும், நடக்காமல் இருக்காது. இல்லைன்னா பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ திராட்டக்குங்கிற நிலையில் நிற்கணும். இப்போ மூலாதாரம் வந்து இந்த எருவாயை இழுத்து பிடிக்குது, அடிவயத்தை இழுத்து பிடிக்குது பிராணாயாமமே கும்பகத்தில். அப்புறம் இந்த காற்று வெளியில் வராமல் உள்ளேயே கும்பகம் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற எல்லா அசுத்த காற்றுகளும் என்ன பண்ணுது, சுத்திகரிக்கப்பட்டு வெளியில் தள்ளிடுது. அப்புறம் மனம், பொறி, புலன்கள் ஒரு பாயிண்டில் நிற்குது. மனம் இல்லைன்னா பொறி புலன்களுக்கு வேலை கிடையாது. மனம் வெளியில் வந்து அதன் தொடர்பு தானே. மனம் வந்து பிராணன் இல்லாமல் மனம் கிடையாது. பிராணன்னா இந்த நான் 3 உடம்பையுமே கிடக்கலாம். பிராணன் எப்போ நிற்கும்னா தாரணையில் தான் நிறுத்த முடியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, 6 நிலைகளை கடக்குது பிராணன். தாரணை புரியுதில்ல? இப்போது இந்த புள்ளியில் நிற்கிறதுனால என்ன நடக்குதுன்னா பூஜ்யமாகுது. பிராணன் பூஜ்யமாகிறது, மனம் அமைதி பெறுகிறது, மனம் கரைந்து போகிறது, சொரூப நிலைக்கு வர இதெல்லாம் நடக்குது. பூர்வ மத்தியிலையோ இல்லை சகசிராரத்துலேயோ நடக்குது. இதில் தர்க்கம்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா அனுமானம் முதல் இடத்துல நிற்குது. அனுமானம், யூகம், விசார முடிவு. என்ன விசாரம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு உணர்வு எப்போ வரும்னா தத்துவமசின்னு அவர் சொன்னால் தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வரும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை, அனுபூதி செய்யக்கூடிய விஷயம். எதுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தவன் நினைக்கிறாங்க, அதனால் ஏதாவது நஷ்டம் இருக்கா யாருக்காது? அவனுடைய ஆற்றல் பெருகும். சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி உள்ளவங்கூட இருக்குடா, நீ அதை தொடர்பு கொள்றா, அந்த நிலைக்கு வருவேன்னா அவன் தொடர்பு கொள்வானா, கொள்ள மாட்டானா? அதனால் யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? உடனே அவன் அரக்கன் ஆகிடுவானா? எல்லாரையும் வாங்கி தூக்கி சாப்பிட்ருவானா? அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வுனால யாருக்காவது நஷ்டம் வரப்போதா? நிறைய பேதங்கள். அறிவு தான் ஏற்றத்தாழ்வு. அறிவு தான் என்னது? அறிவு நிலையில் தான் ஏற்றத்தாழ்வு. அதனால அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறான், அதுபடி செயல்படுறான். குரு இருந்தால் எது சரியோ அதை மட்டும்தான் அவன் புரிஞ்சுக்குவான். இப்போ நம்ம சொல்கிறது அகங்காரத்தை கடந்த அகம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சத்தியமான வார்த்தை. தத்துவமசின்னு சொல்கிற குரு வார்த்தை சத்தியமான வார்த்தை. அத்வைதம் சத்தியமான வார்த்தை. ஆனால் எல்லாம் இறுதி நிலை, வெளிப்படுத்துகிற அவசியம் இல்லாத நிலை, உனக்கும் அவருக்கும் உள்ள நிலை. ஏன் வெளிப்படுத்தணும்? இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை இப்போ 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருன்னு எனக்கு தெரியணும்ல. நான் சும்மா வாயில் வடை சுடுறதுன்னு சொல்கிற மாதிரி சும்மா சொல்லிட்டு போகிற கேரக்டர் கிடையாது. என்னுடைய எனர்ஜியும் என்னுடைய குறிக்கோளும் என்னுடைய செயல்பாடுகள்லையும் ஒரு அதீத சக்தி செயல்படுறத நான் உணர்கிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இன்றைக்கி கரண்ட் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க சில முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கும் சரி, என்னுடைய இந்த சாதனா மார்க்கத்துலேயும் சரி, இந்த படிப்பு இருக்குல்ல, ஒன்றுமே இல்லாமல் பறக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? சாதாரண ஒரு +2 வரைக்கும் தான் வீட்டில் படிக்க வச்சாங்க.
அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபு, அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, டாக்டரேட்டு, இதெல்லாம் நம்ம பயணம் செஞ்சோம்ல. அப்போ எல்லாம் ஒரு நிலையெல்லாம் வந்து மனுஷன் செய்ய முடியாது, சில வேலைகளை இறைவன் தான் செய்ய முடியும்னு தெளிவான முயற்சியில் தான் தபஸ் பண்ணி தான் ஒன்று செஞ்சோம். இப்போ தபஸ் பண்ணாமலேயே நடக்குது, அதான் இங்கே சிறப்பு. முன்னாடி தபஸ் பண்ணி 25 வயசு வரைக்கும் தபஸ் பண்ணி செய்தோம். இப்போ தபஸ் பண்ணாமலே வெறும் சங்கல்பத்திலேயே நடக்குது. அது மனித நிலை அல்ல, மனித நிலை அல்ல. அகங்காரத்தை தாண்டி அகங்கிற நிலையில் செய்கிறோம், அகத்தில் இருந்து செய்கிறோம். அங்கே என்ன ஆகுதுன்னா பேராற்றல், பேரறிவு பெரும் வெற்றியை கொடுக்குது. இந்த ஆசன சித்திக்கு 3 மணி நேரம் ஒரு நல்ல சிஷ்யனாக இருந்தால், முமுட்சனாக இருந்தால் 3 மணி நேரம் அசையாமல் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ்குள்ளே பண்ணலாம். நீங்கள் அமிர்தானந்தமயின்னு கேள்விப்பட்டீங்களா? 12 hours அப்படியே ஆசனம் மாற்றாமல் இப்படி காலை வலது காலை இடது இப்படி மாற்றி போகிற அது கூட பண்ண மாட்டாங்களாம். அகண்ட பஜன் உக்காந்தாங்கன்னா சாயந்தரம் 6னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான். அவ்வளோ நேரம் என்னது என்ன காரணம்? அப்படியே உட்காந்து வைராக்கியம், மைண்ட் செட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கூட 3 hour பூஜைன்னா நான் கால் மாற்றுவேன். கால் மறக்கும் இல்லையா, கால் மறத்து போகும். அது மறக்கக்கூடாதுன்னு சொல்லி, மறத்து போகக்கூடாதுன்னு சொல்லி காலை மாற்றுவேன். ஆனால் அது பெரிய உபாதையாக தெரியல. மனம் வைராக்கியமாக இருந்து மனம் இந்த ஸ்தூலத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பு இருக்கிறதே தெரியாது. முதல்ல இந்த பூஜை இவ்வளோ நாள் நடத்திருக்கோங்கிறது தெரியலல்ல. டெய்லி 3 மணி நேரம் எப்படா உட்காருன்னு நினச்சேன்னா முடியுமா? 3 மணி நேரம் எப்படா தியானம் பண்ணது, எப்படா 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, 2 hour ப்ரிப்பரேஷன், 1 hour எக்ஸ்ப்ளனேஷன் விசாரம் எப்படா பண்ணதுன்னு நினச்சேன். இந்த 9 hours போகுமா கரெக்டாக? பக்தி யோகம் 3 hours, ஞான யோகம் 3 hours. எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா இது ஒரு மாடல். அன்றாடம் 3 hour பக்தி யோகம், 3 hour ஞான யோகம், 3 hour ராஜயோகம். குறைச்சி கூட செய்யலாம், அது ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. குறைக்காமல் போகலான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருந்துட்டு போட்டோம். அப்போ சாமானிய நிலையில் இல்லாமல் இறைநிலையில் தான் பெரிய காரியங்களை பண்ணணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சித்தானது போய் உக்காரணும். அங்கே உட்காந்து சங்கல்பம் பண்ணும்போது மகத்தான காரியங்கள் எல்லாம் எளிமையாக நடத்த முடியும். இப்போ நீங்கள் சொல்ல கால் வலிக்குது, மரத்து போயிடுச்சு, இடுப்பை வலிக்குது, கையை, நீ ஏன் ஸ்தூல உடம்புல இருக்க? ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் தானே இது. அப்போ நீ என்ன பண்ணணும் அடுத்தது? நான் சூக்ஷ்ம உடம்புல காமக்ரோதாதிகளை என்னை ஆட்டி படைக்குது, என்னை சினிமா பார்க்க சொல்லுது, அங்கே போக சொல்லுது, இங்கே போக சொல்லுது, அலைய சொல்லுதுன்னு ஏன் சூக்ஷ்ம உடம்புல இருக்க? காரண உடம்புக்கு போ. காரண உடம்புல தூக்கமாக இருக்குது, மயக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஏன் காரண உடம்புல இருக்க? துரியத்துக்கு போ. துரியத்துக்கு எப்படி போகிறது? அதுதான் இது. ஒரு 12 years நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா இந்த ஜென்மாவில் எல்லா ஜென்மாலையும் உனக்கு கை கொடுக்குங்கிற ஒரு விஷயம், வேறு எதுவும் அந்த மாதிரி நடத்தாத ஒரு விஷயம் நமக்கு இது நடக்குதுன்னா பை ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தலாம். ஒரே நாளில் உங்களை 4 hour உட்கார சொல்கிறோமா என்ன? 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமாக ஒரு வருஷம் ஒவ்வொரு 1 hour இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு தொடர்ந்து ஒரு 3 hour உட்கார ப்ராக்டிஸ் வந்தால் மத்தியம அதிகாரியிலேருந்து உத்தம அதிகாரிக்கு வந்துடலாம். புரோமதிக்கு வந்தால் ஜீவன் முக்தன்னா எவ்வளோ வேகமாக புரோமதிக்கு வரணுமோ அவ்வளோ வேகமாக வரணும். இது என்ன இது பெரிய விஷயமா? இதை செஞ்சால் நீ விளங்குவேன்னா செஞ்சு தொலைக்க வேண்டியதானே. இன்றைக்கி என்ன கூட்டம் கம்மியாக இருக்குது? நீ பொங்கலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க? 7:30 மணிக்கு அப்படியே பொண்ணு மாதிரி வந்து உட்கார வேண்டியதுதான். நாங்கள் அப்படி மாப்பிள்ளை மாதிரி டைரெக்டாக வந்து உட்கார முடியாது, தெரியும்ல. இதே 3 hour தியானம் பண்ணணும், 2 hour ப்ரிப்பேர் பண்ணணும், 3 hour பூஜை பண்ணணும். அப்புறமா தான் இந்த விசாரம் நடக்குது. உண்மையாக பையா இப்போ 4 லீவ் ஒன்றும் ஏன் விடலை? வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியுது. பொய்யை பிடிச்சிட்டு தொங்குறோம் நம்ம, அதுதான் பிடிச்சிருக்கு நமக்கு. இது தபஸாக நினைக்கிறோம். தபஸே ஆனந்தமாகிடும். அதனால் தர்க்கங்கிறது அனுமானம், யூகம், விசார முடிவு. நீங்கள் விசாரம் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வரீங்களே அது பேர் தர்க்கம். அனுமானம் பண்ணுறீங்களே இந்த ஸ்டெப் வரைக்கும் இத்தனை 8 ஸ்டெப்பு இப்படி வந்துருக்கோம், 9வது ஸ்டெப் இது தான் இருக்கணும்
எல்லாருக்கும் வரும் அது. 8 ஸ்டெப்பு ஒழுங்காக நடக்கணும், ஒழுங்காக கால் எடுத்து வைக்கணும். அதுபோல தான் அனுமானம். சமாதி என்னன்னா, சமாதி சமத்துக்கு ஆதி. ஆதி எதுவாக இருக்கு? பரம்பொருளாக இருக்குது. அதோடைய சரிபாதி நாம. அம்பாள் தான் நாம, அம்பாளுடைய அணுக்கள் தான் நாம. நாம அணுன்னா நமக்கு பின்னாடி வர்றது பரம அணு. நேற்று சொன்னேன் இல்லையா, வெட்ட வெளியிலேருந்து அணு பிறக்குது, அணுலேருந்து பரமாணு பிறக்குது, பரமாணுலேருந்து பார்ட்டிகல்ஸ், காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறதுல பிறகுது. அங்கேயும் 4 நிலை இருக்குது. இப்படி பாருங்கள், எல்லா இடத்துலையும் 4 நிலை இருக்குது. மறுபடியும் இப்போ காட்ஸ் பார்ட்டிகலாக மாறும்போது என்ன ஆகுது? நமக்கு அந்த பேரறிவு பேராற்றல்லாம் சொல்கிறாங்க அந்த மகான்கள்லாம். அந்த நிலையை நாம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் நுழையிறோம், திரும்பவும் சேருவோம், திரும்பவும் பிரிவோம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் சமாதிங்கிறது இறைநிலை, ஆதிக்கு சமமான நிலை. சமரசம், அங்கே தான் சமரசம் வரும். சமரசம்னா என்னது? எல்லாரும் ஒன்று. ஏக்கரசம்னு சொல்கிறோம் இல்லையா, 9 ரசம் இப்போ 1 ரசம் ஆகிடுச்சு. சமரசம், எல்லாரும் ஒன்று தான். ஒன்றுலேருந்து தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் நம்மளை சார்ந்தவங்க தான், எல்லோரும் நம்மளுக்கு போல தான், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். அப்போ தான் பரோபகார்த்தம் பிறக்கும். இல்லைனா பரோபகார்த்தம் பிறக்கவே பிறக்காது. எனக்கே பத்தலாமா, எவ்வளோ வந்தாலும் எனக்கே பத்தலாமா, கோயிலுக்கும் கொடுக்க மாட்டான், பிச்சைக்காரனுக்கும் கொடுக்க மாட்டான், தானும் சாப்பிட மாட்டான், குற்றார் உறவினருக்கும் கொடுக்க மாட்டான், ஆடு மாடுகளை குச்சி அடிப்பான், விரட்டுவான். இவர் பெரிய புண்ணியம் பண்ணுறாரும்மா நம்மளை பார்த்து சொல்கிறவங்களாம் இருக்கான் நாட்டில். இந்த நாட்டிலே இருக்கான், தர்மம் மீது சென்னையிலேயே இருக்கான். சமாதி நிலை சொன்னோமா. இப்போ இந்த சமாதியில் மூணு கேட்டகரி இருக்குது முக்கியமாக. நிறைய 8 கேட்டகரி இருக்குது, அதில் முக்கியமாக 3. பக்தி யோகத்துலேயும் சமாதி வருது, பாவ சமாதின்னு பேர். டக்குன்னு எமோஷன் ஆகிடுவாங்க, கண் கலங்கும், கண்ணுலேருந்து தண்ணீர் தாரையாக ஊற்றும், வாய் தழுதலுக்கும், பேச்சு வராது, ஸ்டன் ஆகிடுவாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு செகண்டு, ஒரு 10 செகண்ட் அப்படி இருக்கும். அது பேர் பாவ சமாதின்னு பேர். இது பேர் பாவ சமாதின்னு பேர். ராஜயோகத்திலேயே சவிகல்ப சமாதி. நான் தியானம் பண்ணுறேன், ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு சங்கல்பத்தை போட்டுடலாம். சங்கல்பம் என்ன, சாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிடலான்னு நினைக்கிறோம்ல, அது சவிகல்பம். நிர்விகல்பம் அந்த சங்கல்பம் போட முடியாத உள்ளே போயிடுறது. உள்ளே போகிற வரைக்கும் தான் சங்கல்பம். உள்ளே போயிட்டா நம்ம திருப்புட்டி கிடையாது. இந்த தியானிக்கிறவன், தியானம் செய்கிறவன், தியானிக்கப்படும் பொருள், தியேயம், தியானம், தியாத்ரு 3ம் கிடையாது. அச்சா, இந்த நிலைக்கு அவன் பக்தி பண்ணி அவன் பாவசமாதி அடைஞ்சான். இவன் ராஜயோகம் பண்ணி ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கும் தியானம் பண்ணி சமாதிக்கு போனால் அது பேர் சவிகல்பம், நிர்விகல்பம். இவருக்கு ஞான சமாதி என்னன்னா இந்த சப்தானுவித்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வருது அந்த வார்த்தை, சப்தத்தை வார்த்தையை உங்களை கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னோம்ல, அதில் பல அர்த்தம் வருது. இப்போ ஓங்காரம் உங்களோட பொருந்தும், இறைவனோட பொருத்தும். அதனால் ஓங்காரம் ஜபிக்கிற எந்த வார்த்தை நீ சொன்னாலும் அதில் ஓங்காரம் இருக்குது. அதில் மந்திர வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை தொடும். இந்த மாதிரி தான் என்னை தொட்ட வார்த்தைகள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் 100-200 வேர்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அப்புறம் கழித்து கட்டி என்ன பண்ணலாம், ஒரு சிலது அனுபவம் கொடுக்கும். ரொம்ப ரேரஸ்ட்டு சில வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அனுபூதி கொடுக்கும். எனக்கு கொடுத்ததெல்லாம் அனுபவத்தை கொடுத்தது தான். அனுபூதி கொடுத்த வார்த்தைகள் ஒரு 100 வார்த்தை இருக்குது. இது வரைக்கும் அனுபூதி கொடுத்தது சொல்கிறேன். அனுபவம் கொடுத்தது 900 வேர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 1000 வேர்டுன்னு வச்சுங்களேன், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதில் அனுபூதி கொடுத்தது, இந்த வார்த்தையை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அனுபூதி கொடுக்குறது. இந்த கிளாஸை நம்ம இனிமேல் விடாமல் ஃபாலோ பண்ணணும், வேல் பூஜைக்கு நிச்சயமாக போகணும், இந்த யோகத்தை இவ்வளோ நாள் கழித்து பிடிச்சிருக்கமே அப்படிலாம் ஒரு பெரிய முடிவு எடுப்பீங்க. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த வேர்டு வந்து உள்ளே உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாது, எவ்வளோ பிரச்சனை வரட்டும் டேக்கிள் பண்ணும். சொல்கிறாங்களே, கேட்குறாங்களே, ஜி நீங்கள் பேசுகிற பேச்சு
கடன் வாங்கி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, கரெக்டு ஜி, அவனுங்க வந்து விரட்டி கொடுக்குறான், நமக்கு நெருக்கடி இருக்குது, வாங்கிடுறோம், மாட்டிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர். 1 ஆ 2 ஆ, இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம செய்கிறதுக்கு இந்த லைஃப்பில்? இதெல்லாம் சமாதி சிறப்பு. அந்த ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய, பக்தியினால் கிடைக்கிற சமாதி பாவ சமாதி, ராஜயோகத்தினால் தியானத்தினால் கிடைக்கக்கூடியது சவிகல்பம் நிர்விகல்பம், இந்த ஞானத்தினால் கிடைக்கிறது சப்த அணுவித்து. இந்த வார்த்தையானது திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த வித்யாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்த அணுவித்துன்னு பேர். உதாரணத்துக்கு ஓங்காரத்தை நம்ம திரும்ப திரும்ப ஜபிக்கணுங்கிறதும் என்னது சப்தானுவிது தான். மந்திர வார்த்தைன்னு சொல்கிறேன் இல்லையா, சர்வஜ்ஞ சுவாமி திதீக்ஷான்னு சொன்னார், 5 வருஷம் வச்சு செஞ்சார். அவ்வளோ பொறுமையாக இருந்தோம். எல்லாம் கேட்டாங்க, எப்படி பொறுமையாக இருக்குது உள்ள முருகப்பெருமான் வேலை செஞ்சு திதீக்ஷா வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கா, அதுதான் தலைமையில். யார் பேச்சும் கேட்க மாட்டோம், யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, யார் பேச்சும் அவர் கேட்க மாட்டுறாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல, அவங்க நினைக்கிறது சரியா, நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது சரியா? அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் போய் நான் ஒரு ஐடியா சுவாமி எனக்கு சொல்லியிருக்காரு, அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா எல்லாருக்கிட்டையும் போய்? அதனால் நீ வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது, போ எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்கும். அது ஞானம், இது ஞானம். அங்கே என்ன போகிறேன்னு முடிவு பண்ணாச்சு, அப்புறம் என்ன நல்லா போக வேண்டியது தான், ஸ்ட்ராங்காக போக வேண்டியது. ஸோ ஓங்காரம், ஜபம், மந்திர வார்த்தை, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, இது உபதேசத்துக்காக அது அவங்க எழுதலை, உண்மையை எழுதி வச்சுருக்காங்க. குரு அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அது வெளிச்சம் போடுறாங்க. இப்போ திருவடி சோளத்தில் ஞானபுரீஸ்வரர்னு ஒரு சிவாலயம் இருக்குது, பாடல் பெற்ற ஸ்தலம். எப்போ தெரிஞ்சிச்சு? சம்பந்தர் வந்து அங்கே பாடினார், பாடல் பெற்ற ஸ்தலத்தில் அது இருக்குது. சுயம்பு மரகதலிங்கம் காட்சி கொடுத்துருக்காரு கௌதம ரிஷிக்கு. நம்ம சனத்குமார முருகப்பெருமானுக்கு நம்ம கூப்பிட்றாங்கன்னா சும்மா இல்லை, திடீர்னு தான். நேற்று முந்தா நாள் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் இதில் டெம்போ ட்ராவலர் தான், 15 டிக்கெட்டு தான். யார் பணம் கட்டுறீங்களோ அவங்களே சீட் நம்பர் கிடைக்கும். நான் வாயில் வடை சுட்டு இப்படி கம்முன்னு இருந்தீங்கன்னா சீட்டு போயிடும். புரியுதில்ல? நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். பக்தி யோகத்திலும் ராஜயோகத்திலும் ஞான யோகத்திலும் சப்த சமாதி வந்து இதான். இப்போது அயமாத்மா பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிராக்யான் பிரம்மங்கிறதெல்லாம் உபதேசம் இல்லை, அதெல்லாம் அப்படி அனுபூதி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறா? குருமார்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதை எடுத்து அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. அவங்க அது அனுபூதி ஆனது. அனுபூதி ஆன பிற்பாடு இந்த வாக்கியத்துக்கு இது வேணும் இல்லையா, சப்போர்ட் வேணும் இல்லையா, பிரமாணம் வேணும் இல்லையா, அது வேதத்தில் இருக்குது. உடனே அண்டர்லைன் பண்ணுறாங்க. அதை மறக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, தனியாக எடுத்து எழுதுகிறாங்க. அப்படி தான் இந்த மகா வாக்கியங்கள் உருவாயிருக்கு. சுவாமியே இது மகா வாக்கியம்னு சொல்லலை, அவர் சொல்லும் போதே இது மகா வாக்கியம் தெரியும். இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு சில வார்த்தைகள், மறக்க முடியாத வார்த்தைகள் நிற்குதா இல்லையா மனசில்? சொல்ல மாதிரி சாயந்தரம் கூட எனக்கு தெரியாது, காலையில் நான் ஏந்துக்கும் போது இந்த வார்த்தைகள் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நேராக பேசுகிற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. மந்திர வார்த்தையாக இருந்து சிரத்தையான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி தான் வரும். கண்ணை திறந்தோடனே வந்துடும். ஸோ சப்த அனுவிதுனா என்ன? அனுபூதி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஏன் அப்படி அனுபூதி கொடுக்குது? அதில் மெய்ப்பொருள் இருக்கிறது. அது யார் அழைச்சிட்டு வரா? அகர உகர மகரங்கிற ஓங்காரம் அழைச்சிட்டு வருது. அதுதான் குருவனுடைய வாக்சக்தி. அப்போ நீங்கள் நல்ல ஒரு சாதகன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும்னா அசையாமல் 3 hours உட்காரணும். ஆரம்பத்தில் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உட்காரணும். உங்களுக்கு வந்து 1 yearல் கொண்டு வரலாம். நான் வந்து அப்படியே உட்கார ஆரம்பித்தேன். அப்படியே 3 hour 6 hour ஆச்சு. கண்டினியூ 6 hour உட்காருவேன். நல்லா பெரிய எஃபர்ட் எடுத்து பெரிய முயற்சி எடுத்துலாம் கிடையாது. உட்காரணும்னு நினச்சி மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். சங்கல்பம் தான் எனக்கு வாயில் வரக்கூடிய வார்த்தை.
உட்காருன்னு நினச்சேன். உங்கள்கிட்ட தான் சங்கல்பம்னு சொல்கிறேன், அங்கே சங்கல்பம் இல்லை, உட்காரணும் அப்படின்னு நினச்சேன்னா உட்காருவேன், அவ்வளோதான். இப்போ நான் நேற்று சொன்னல அந்த ஜாலந்திர பந்தனம்லாம் நான் பண்ணினது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. தலை எப்படி ஏன் தொங்க போட்டுட்ருக்கானுங்கன்னு இப்போ தான் தெரியுது. மந்திரம் சொல்லுது. நம்ம மூக்கெல்லாம் பிடிக்க மாட்டோம், அப்படியே நிறுத்துவோம், அப்படியே நிற்கும். அது ஜாலந்திர பந்தனம் தெரியாமல் அதை நிறுத்துகிறோம். கும்பகோங்கிற வார்த்தையில் நம்ம நிறுத்துகிறோம். அதில் நிறைய கும்பகம்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 3 ஹவர் ஆசன சித்திக்கு உட்காரணும். மாடல் அமிர்தானந்தமயி அம்மா அமிர்தானந்தமயே பண்ணுறாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பாருங்க. அதை நிறைய பேர் எதை தேடணுமோ அதை விட்ருவான். எது குப்பை கூலமோ அவர் நல்லவரா அவர் கெட்டவரா அப்படின்னு இந்த பர்சனல் விஷயம் நான் மறுபடியும் லட்சம் முறை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் எல்லார் வாழ்க்கையும் சாமானிய வாழ்க்கையாக தான் இருக்கும், கேடுகட்ட வாழ்க்கையாக தான் இருந்திருக்கலாம். அது தவறு இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும், அது வேணுமா இது வேணுமா? உனக்கு ஞானம் வேணுமா அஞ்ஞானம் வேணுமா? ஞானம் வேணும்னா ஞானத்தை மட்டும் சிரவணம் பண்ணு. எல்லார் பயோடேட்டையும் எடுத்து தேடுறது, போய் கூகுளில் போய் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ண நீ தேடி என்ன பண்ண போகிற? குப்பையை தான் கண்டுபிடிப்ப. நம்ம ஓப்பனாக ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம், குப்பை தான் ஃபஸ்ட் ஆஃப் எல்லார் வாழ்க்கையும். சரி, இந்த பிராணாயாமத்தில் தாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி தாரணை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பிராணனை வீக்ஷணம் பண்ணணும், பிராணனை உற்று கவனிக்கணும். அதுக்கு மூச்சு வெளியில் வர்றது நமக்கு தெரியாது. கை வச்சு பார்க்கலாம், விரலை வச்சு மூக்கு நுனியில் வச்சு பார்த்தோம்னா அது வேகமாக அடிக்குதா மெதுவாக அடிக்குதா வரவே இல்லையான்னு சில நேரத்தில் வராது, அப்படியே இருக்கும். காதில் அந்த உணர்வு இருக்காது, கையில் அந்த விரலில் படாது. எப்போ நேராக 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 இந்த 12 இன்ச்சு 0க்கு வரும்னு சொன்னோமா, அது பேர் பிராண வீக்ஷணம். சரி, தாத்து பிரசாதேன ஞானம். தாத்து பிரசாதம்னா இறைவனுடைய பிரசாதம்னு பேர். இப்போ பிரசாதம் கொடுங்கன்னு நம்ம கேட்குறீங்கல்ல, அது பயபக்தியோடு வாங்குறீங்கல்ல, அவர் என்ன கொடுக்குறாரு? விபூதி கொடுக்குறாரு கோவிலில். அது தாத்து பிரசாதம். தாத்துனா இறைவன். இறைவனுக்கு பல பேர் இருக்குது, அதில் தாத்துங்கிற ஒரு பேர். அதே மாதிரி சித்துக்கும் நிறைய பேர் இருக்குது. லிங்கம், சித்து, ஜீவன், மகத்து, இதெல்லாம் இங்கேருந்து வேதத்துலேருந்து எடுத்து பிரிஞ்சு போகிறாங்கள அவங்க. அந்த சில வேர்ட்ஸை அவங்க நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்பான். கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறது கரெக்டு தான், இன்வென்ட் பண்ணலை, கண்டுபிடிச்சி தான் இருக்கான். மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். மறைஞ்சிருக்கிறத வெளியில் கொண்டு வரது கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லணும். வேறு என்ன சொல்கிறது? மறைஞ்சிருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கிறான். அப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லணும். நான் தயாரித்தேன், நானே உருவாக்கணும்னு சொல்கிறது தான் அகங்காரம். கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறது அகங்காரம் இல்லை. ஒரு இடத்துல இது மறைஞ்சிருக்கு, அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன். புரியுதா? அப்படி தான் புத்தர் போனாங்க. எல்லா ஞானிகளும் என்ன பண்ணுவாங்க? வேதத்துலேருந்து நான் எடுத்தேன்னு ஒருத்தவங்க கூட உண்மையை சொல்ல மாட்டுறாங்க. வேதத்தில் இல்லாததை யாரும் சொல்ல முடியாது. எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், வேதத்தில் இது இல்லைன்னு இந்த ஞானி சொன்னார். நீங்கள் எந்த ஞானியை வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்தியன் ஃபிலாசபராக இருக்கட்டும், ஃபாரின் ஃபிலாசபராக இருக்கட்டும், யார் எது சொன்னாலும் இங்கே வேதம் அதை ஆல்ரெடி வார்த்தையை வச்சுருக்கோம். அது நீ அனுமானத்தில் சொல்கிறதுக்கு இங்கே ஆதாரமான பிரமாண வார்த்தையும் வாக்கியமும் வச்சுருக்கு. நம்ம ஒழுங்காக படிக்கலையேன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. இவ்வளோ விஷயம் இருக்கே, இவ்வளோ நாள் வேதத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? வேத மகத்துவம் ஏதோ மரியாதைக்குரியதுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, அதுக்குள்ளே இவ்வளவு பொக்கிஷம் இருக்குது, வாழ்க்கை இவ்வளோ மேம்படுத்தும், இதெல்லாம் தெரியாமல் சம்ஸ்கிருதம் படிக்காத ஹிந்தி படிக்காதுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் பிராண ஈக்ஷணம் பண்ணுறது இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க. பிராணாயாமம் நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தோமோ யதார்த்தமாக எப்போதும் போல் செய்யுங்க. அது ஒன்று போதும். இதெல்லாம் அதுக்குள்ளே நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். அதனால் தாத்து பிரசாதேன ஞானம், தாத்து பிரசாதேன குரு, குரு பிரசாதேன ஞானம், ஞான பிரசாதேன என்ன பிரசாதம்னா என்னது? இப்போ விபூதி கொடுத்தா என்ன இருக்கு? பிரகாசம், ஐஸ்வர்யம், பிரகாசம், பாபநாசம், ஆபத்தி நாசம், சர்வரக்ஷ. தியானம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுது. தியானம் பண்ணும்போது உடனே நீ ஒரு கவச்சம் போடணும்.
திக்பந்தம்னு சொல்லுவாங்க. பூஜை பண்ணும்போது போடுவோம் அது. ஏன்னா மற்ற சக்திகள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக, பூஜைக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. கோவில் காம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால அது அவசியம் இல்லை. நம்ம வேல் பூஜை வந்து கோவில் காம்பஸில் இருக்கிறதுனால அது அவசியம் இல்லை. இருந்தாலும் அங்கே பண்ணுறேன், அடியேன் திக்பந்தம் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் தியானம் உட்காரும் போது என்ன பண்ணோம், நம்ம இருக்கிற மாதிரி இந்த வெட்ட வெளியில் ஏகப்பட்ட துகள்கள் இருக்குது, உயிர் துகள்கள் இருக்குது. சிலது சரீரத்தோடு இருக்குது, பலது சரீரம் இல்லாமல் இருக்குது. அதில் என்ன பண்ணோம், இவன் தியானம் பண்ணுறான், அவனை கொஞ்சம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு போகிறப்ப ஒரு 8 உதை விட்டு போச்சேன் நான். இல்லைன்னா உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ சுவாமி வர்றது நமக்கு தெரியுதா? சுவாமி நம்மளை சுற்றி நிறைய சித்தர்கள்லாம் வராங்களா ஃபோட்டோவில், எப்படி தெரியுமா? நமக்கு தெரியாது. ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவில் கண்டுபிடிச்சி தானே கண்டுபிடிக்கிறோம் ஒன்று ஒன்றா. பெரியவா வந்திருக்கா, மகா பெரியவா நேற்று பார்த்தீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அம்பாள் வந்திருக்கா, அது பார்த்தீங்களா? அதனால தான் அடுத்த போட்டாவையும் ரவுண்ட் பண்ணாமலும் அனுப்புவேன். இந்த ஒரிஜினல் போட்டாவையும் இந்த ரவுண்ட் பண்ண போட்டாவையும் பக்கத்தில் அனுப்புவேன். உனக்கு இதில் தெரியாதவனுக்கு அதுலேயாவது தெரியுதா அப்படின்னு. அம்பாள் போட்டால் தெரியுதா? நல்ல முகம், ஏறு முகம், சுவாமியை பார்த்து ஏதோ ஒரு படர்ந்த முகம், நல்லா பளபளன்னு தெரியுது. புருவத்தை வச்சு தான் அம்பாலா சுவாமியான்னு கண்டுபிடிக்க முடியும். புருவம், பொட்டு, ஜடா வச்சுருவாங்க. அப்படி கூட வருவாங்க. ஏன்? சுவாமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் மகத்தான ஒரு பூஜையை சுவாமியே பண்ணுறாரு லோகக்ஷேமத்துக்காக. நம்மளாம் அதில் கலந்துக்கோன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வராங்க. மனுஷன் தான் வரமாட்டான், பக்கத்தில் வந்து லேட்டாக வரான், தூக்கமாக இருக்குது, 5:30 மணிக்கு நான் வரேன்னு சொல்லு, நான் 5:30 மணிக்கு வருவேன்னு சொல்லு, வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்றாங்க நம்மளை பார்த்து. அதனால் தாத்து பிரச இறைவனுடைய அருளால் குரு வராங்க, குருவனுடைய அருளால் ஞானம் கிடைக்குது, ஞானத்தினால தியானம். ஞானம் இல்லைன்னா தியானம் இல்லை. புரியுதா? நீங்கள் சொல்கிறேன், பூஜை பண்ணும்போது சொல்கிறேன், இல்லை நான் 8:30க்கு சொல்கிறேன். அதுக்கு மந்திரம்லாம் இருக்குது, பூஜை பண்ணி தான் சொல்லணும். அது ஒரு ஸ்டெப் இல்லை, அப்படி சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக கந்த வேலும் மயிலும் போட்டிங்கல்ல, உங்களுக்கு அது தேவையில்லை. அது ஒன்றே போதுமே. சதா சர்வ காலமும் வேலும் மயிலும் நீங்கள் உடம்புல போட்டிங்கல்ல, அதுவே மகாரக்ஷ. 100 விபூதி, 1000 விபூதி, லட்சம் விபூதிக்கு சமம். குரு வாக்கியம்மா, சும்மா என்னோ ஒன்று தானோன்னு சொல்லலை, எல்லாம் புரிஞ்சு தான் சொல்கிறேன். வேலும் மயிலும் போட்டிங்கல்ல, அது இங்கே இல்லை, இகத்தையும் காக்கும் பரத்தையும் காக்கும். அங்கே இதை வச்சு தான் கதவை திறக்க போகுது. போகிறப்ப அங்கே போய் தெரியும், அங்கே போய் நமக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அங்கே அடியன் உட்காந்துருப்பேன், இவனெல்லாம் உள்ளே விடாதீங்க, இவங்களெல்லாம் உள்ளே விடாதீங்க. சில பேரை இன்னொரு உபதேசம் பண்ணணும் அவங்களுக்கு. இவங்களுக்காக இன்னொரு பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, தூக்கி ஓடணும். அது முக்கியம், அதை விடக்கூடாது. விடமாட்டேன், ஒரு நாளும் விடமாட்டேன். சொல் பேச்சு கேட்காதவங்களும் என்ன பண்ணுறது, எப்பப்போ பின்னாடி மாப்பிள்ளை பிஞ்சில் உட்காருப்போ, இந்த 9 பேரை விடுங்க, அதை பிடி, அதான் நிறுத்து அப்படி. இப்போ நான் இது வந்து அனுமானத்தில் தான் சொல்கிறேன். ஹலோ, இதெல்லாம் அனுமானத்தில் தான் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாருங்கள். அதனால் சொல்கிறேன் அது வரேன். ருத்ராட்சம் போட்டிருக்கியா? கரெக்டாக அதை போட்டுக்கோ, அதே போட்டு முடிஞ்ச விஷயம். சும்மா தொல்லை பண்ணி அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லப்படாது. அதை சொல்லணும், உங்களுக்கு தெரியணுங்க தானே சொல்கிறோம். அப்போ சொல்ல மாட்டாங்களா? டவுட்டு கேட்கும்போது 8:30 மணிக்கு பயத்துக்கிட்டு கிளம்புறீங்க. எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குன்றீங்க. அரை மணி நேரம் உங்களுக்கு டிஸ்கஸ் வேஸ்ட். இனிமேல் நான் 8:30 மணிக்கு இனிமேல் கிளம்பிடுறேன் பாரு. நான் போய் நிம்மதியாக போய் ஏதாவது நியூஸ் கேட்குறேன், ஏதாவது பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இனிமேல் அதான் நடக்க போகுது. எதனா விசிட்டர்ஸ்க்கெலாம் 8:30 மணிக்கு போட போகிறேன் இனிமேல். அங்கே வந்து தொல்லை பண்ணுறாங்களே ரூமில், அங்கே வராதிங்க, 8:30 மணிக்கு எல்லோரும் வாங்க, 8:30 மணிக்கு வாங்க, 8:30 மணிக்கு வாங்க, உங்களை பேச விடாமல் பண்ணி விட்டுணும். அதனால் இதெல்லாம் விடுபட்டது. அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக திரும்ப பேசுகிறேன். பேசுகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. ஆச்சா, 3 சமாதி சொல்லிட்டேனே. ஞான சமாதி தான் அணுவித்தினால வருது. சப்தானுவித்துங்கிற அந்த வார்த்தையினால ஞான சமாதி ஏற்படும். இதுதாங்க ஞான சமாதி. மந்திர வார்த்தை வந்து உங்கள் உள்ளே போதில் ஓங்காரமா, அதுதான் ஞான சமாதியை கொடுக்கும். அவருக்கு ரமணருக்கு என்ன கொடுத்துச்சு? அருணாச்சலாங்கிற அந்த சப்த அர்த்தம் தான் ஞான சமாதியை கொடுத்துச்சு. அதுலேருந்து அவர் அதிலே நிற்கணும்னு முயற்சி பண்ணி இங்கே வந்து நிஷ்டை பண்ணிக்கிட்டாரு. ஞான நிஷ்டை ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு.
உங்களுக்கு இன்னும் எத்தனை வார்த்தை அர்ச்சனை பண்ணணுமோ சுவாமிக்கு டெய்லி திரிசதி பண்ணிட்டுருக்கோம். எனக்கு சகசிராரமே பண்ணணும் ஆசை, நேரம் பத்தாது. அப்புறமா திட்டுவான், இப்போயே 3 மணி நேரம் பண்ணுறான், விட்டா 6 மணி நேரம் பண்ண, என்ன தப்புன்ற. ஏக்கரசமே சமாதி, அது பாயிண்ட்டு. ஏக்கரசமே சமாதி, அங்கே போய் ஆனந்தமாக இருக்கிறது தான் சமாதி. இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ நேராக இந்த 18வது பாயிண்ட்டு, 17 பாயிண்ட்டு பார்த்துருக்கோம். 18வது பாயிண்ட்டு, பிராணன் அசைந்தால் மனம் அசையும். இப்போ அசையாமல் உட்கார உடம்பை செஞ்சால் பிராணன் அசையும், பிராணனை செஞ்சால் மனம் அசையும். அதனால தான் அசையாமல் இருங்கிறது. அப்புறம் நீங்கள் தியானம் பண்ணும்போது சூக்ஷ்மமாக மனம் சித்து மேலே ஏறும். நீங்கள் அங்கே சலனம் பண்ணினீங்கன்னா அது ஏறாது, அங்கேயே நிற்கும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கீழே இறங்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா அசையாமல் இருக்கணுங்கிற பழக்கத்தை உருவாக்குவாங்க. பை ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். நீங்கள் எதுவும் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது யாருக்கு? ராஜயோகத்தில் தான் அந்த விஷயம். ஞான யோகத்துக்கு அந்த வார்த்தை ஓங்காரம் எல்லாத்துக்குள்ளேயும் நுழையும் சொல்லியாச்சு. ஆல் பெர்வேடிங், ஆல் பெர்வேடிங் ராக்கெட்னா அது ஓங்காரம் தான். அதனால தான் ஞான யோகத்தை எங்கே யூஸ் பண்ணிக்கணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ராஜயோகம் சொன்னால் தான் ஞான யோகம் புரியும். ஞான யோகம் தெரிஞ்சால் தான் ராஜயோகம் நீ பண்ண முடியும். அறிவு இல்லாமல் நீ தியானம் பண்ணவே முடியாது. கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்கும்ப. அதே நீ அதை ஆடியோ போடுங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் போனாலும் உங்கள் ஏந்து போகணுன்னு தோணாது. தியானத்தில் தான் இருக்கீங்க, சவிகல்பத்தில் இருப்பீங்க, ஏக்கரசத்தில் இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. சொல்கிறது எல்லாம் இருக்கும். தூங்க மாட்டீங்க, கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க, கேரண்டியாக சொல்லலாம். ஆடியோ கேட்கும்போது தூங்குறீங்களா? நைட்டில் படுத்துக்கிட்டு கேட்குறேன்னா அது வேறு கேஸு. அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு இப்போ காலத்தை ஓட்டிகிட்ருக்கு. எதெல்லாம் சொல்லி கொடுக்கலையோ அதெல்லாம் செய்கிறது. ஸ்டூல் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், அந்த மேலே தண்ணி தொட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். ஏதாவது சொல்ல வேண்டியதான். பிராணன் அசைந்தால் மனமும் இந்திரியங்களும் அசையும். அதனால தான் அசையாமல் இருங்கிறது. இப்போ நீங்கள் தியானம் நல்லா பண்ணுறீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகி 1 மணி நேரம் ஆகி 2 மணி நேரம் ஆகி 3 மணி நேரத்தில் இந்த சித்தானது மேலே நுணுக்கமாக தானாக ஏறும். சுவாமியை கூப்பிடுவார் போல இருக்குது. அது தானாகவே ஏறும். நம்ம முயற்சி பண்ணுவோம், முயற்சிலாம் பண்ணக்கூடாது. தியானத்தில் முயற்சிலாம் பண்ணாதீங்க. சுவாமியை சத்தோட 2 கலக்கணும்னு நினச்சிட்டு உட்காருங்க. அதுக்கு நான் இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன், இதை அங்கே இருக்கார். புருவமத்தி தான் உங்களுக்கு இப்போதைக்கு. நீங்கள் சைத்தன்யம் ஆகிற வரைக்கும், சித்து ஸ்வரூபம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு புருவமத்தி தான். புருவமத்திலேருந்து சகசிராரம் அதுவாக ஏறும்ல. அதனால புருவமத்தியில் நீங்கள் தொடர்ந்து பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவாக ஏறுதில்ல. அப்போ நீங்கள் அசைவ தோணாது. அது மேலே ஏறினா போதும், ஒரு புதிய அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அது பூர்ணமாகணும்னு நினைப்போம். ஆனால் நிறைய டிஸ்டர்பன்ஸே வரும். அதனால் இது பாயிண்ட்டு. அதனால் எது வரைக்கும் உட்காரணும், இந்த 0 பாயிண்ட் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் உட்காரணும். உட்காந்தா என்ன ஆகுது? அதுதான் தாரணை. அங்கே தான் உங்கள் இஷ்ட தேவதாவை நீங்கள் தரிசிக்கலாம், அனுபவிக்கலாம். அவர் பேசுகிறாரோ இல்லை நீங்கள் பேசுகிறீங்களோ, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். சம்வாதம்னு சொல்கிறது எப்போ? 0 நிலையில். அப்போ தான் உள்ளுணர்வு பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்கும், தோணும், எண்ணங்கள்லாம் தோணும். உதாரணவாயே 2 ஹவர் கழிச்சு தானே பிறக்குதுன்னு சொன்னேனே, அதுதான் உங்களுக்கு மேலே சத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னு சொன்னேனே. உயர்ந்த கருத்துக்கள்லாம் அதுதான் கொண்டு வரும் வெளியிலேருந்து. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. எல்லாமே சைத்தன்யத்துலேருந்து தான் வருது. ஓங்காரமே எங்கேருந்து வருது? இப்போ சங்கு சக்கரம்னு சொல்கிறாங்களே பெருமாளுக்கு, இந்த சக்கரங்கிறது உயிருடைய சுத்து. எந்த பொருளும் சுற்றுனா சவுண்டு கொடுக்கும், எந்த பொருள் சுற்றினாலும் அது சவுண்டு கொடுக்கும். அதுதான் சங்கு, அதுதான் ஓங்காரம். புரியுதா? இதை தத்துவமாக சொன்னால் புரியாது. இப்போ ஒரு தரச்சக்கரத்தை கீழே சும்மா வைங்க, சுற்றாது. நெருப்பு வைங்க, வேகமாக சுற்றும். வேகமாக சுற்றும் போது சைலண்டாக இருக்குமா? சும்மா சுற்றினாலே சவுண்டு. ஏன்? காற்று இருக்குது, காற்றுல அடிபட்டு தான் அந்த சவுண்டு வருது. அதுதான் அதுதான் சங்கு சக்கரம். இது மாதிரி எத்தனையோ நம்ம சொல்லலாம்.
பக்தி யோகம் தெரிஞ்சதுனால தான் இப்போ இது உங்களுக்கு இது புரியும். இது தத்துவம் என்னது? உள்ள உயிர் சுற்றுது, அது ஒலி எழுப்புது, அது சங்கு சக்கரம். சகுனம். ஆனால் சகுனம்னா என்ன? உருவம் இருக்கு. அதனால தான் இந்த விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்தில் என்னன்னா நிர்குணத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க, சகுனத்தை தான் ஏற்றுக்கிறாங்க. சகுன மந்திரத்தை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நிர்குண மந்திரம் லட்சம் இருக்குது, அதை சொல்ல மாட்டாங்க. சகுன மந்திரம் 1000 இருக்குன்னு வச்சிங்களேன், அதை சொல்கிறாங்க, உளுந்து சொல்கிறாங்க. நிர்குண மந்திரம் லட்சம் அதுக்குள்ளேயே இருக்குது. இந்த 100 உபநிஷத்துக்குள்ளே இருக்கணும். இது வரைக்கும் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம வெற்றி படிக்கட்டில் எத்தனாவது படிக்கட்டில் இருக்கோம்? 40வது படிக்கட்டில் இருக்கோம். யார் சொன்னா இதை? பெருமாள் சொல்லியிருக்கார். 108 கேளுங்க. ஒன்று கேட்டு ஒரு வார்த்தை கேட்டு சித்தி அடைகிறவனாம் இருக்கான். நீ ஒரு வார்த்தை கேட்டாலே அவன் சித்தி அடைகிறான், அவனும் இருக்கான். 1 கேட்டு 10 கேட்டு 32 கேட்டு 108 கேட்டு நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? முக்தி கோபநிஷத்தில் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார். சொந்த கருத்து இல்லை. அதனால் நீங்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, திட்ட முடியாது. அது வரைக்கும் தியானத்தில். அப்போ நீ பூஜ்யமாகிற வரைக்கும் தியானத்தில் இருக்கணும். பூஜ்யம் ஆயிடுச்சே, நான் ஏந்து போகிறேன். தியானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது? எண்ணங்கள் இல்லாத நிலை வந்துடுச்சு. அதனால் தியானம் கைகூடிச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. அவர் வந்தார், இவர் வந்தார்னு ஏந்து போகக்கூடாது. நிறைய பேர் இப்போ என்னது தியானம் என்னது தாரணைக்கே போகல. இப்போ தான் ஒரு பிரத்யாகாரம் வந்திருக்காரு. யம நியமம் தாண்டி, ஆசனம் தாண்டி, பிராணாயாமம் தாண்டி பிரத்யாகாரம் வந்திருக்காரு. மனம் நின்றுச்சு. மனம் செஞ்சலன்னா தியானம் முடிஞ்சு டைம் ஆச்சு, போய் கடையை திறக்கணுமா வேண்டாமா? அந்த அம்மா பெல் அடிக்கும், எல்லா சத்தமும் கேட்கும். இதான் உங்கள் டக்கு. கேட்டால் நான் தியானம் 10 வருஷமாக பண்ணுறேன், 20 வருஷமாக பண்ணுறேன், 30 வருஷமாக பண்ணுறேன், 50. இவனுக்கே வயசு 30 தான் ஆகுது, 50 வருஷமாக பண்ணுறாங்கிறான். 50 வருஷமாக பண்ணுறான்னு இவனு தலைங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சும்மா இவனுக்கு எப்படி பண்ணுறான்னு இப்போ தான் தெரியுது. டெய்லி 8 மணி நேரம் பண்ணுற மாதிரி. என்ன தப்பாங்க? 8 மணி நேரம் டெய்லி பண்ணால் தப்பாங்க? ஏதாவது நஷ்டம் வந்துடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவு கூடும், நுண்ணறிவு கூடும். உங்கள் 8 மணி நேரம் வேலையை குறைக்கும். நீ இப்போ செய்கிற வேலை 2 மணி நேரத்து வேலையை தான் 8 மணி நேரம் செய்கிற. 8 மணி நேரம் நீ செய்கிறதுனா 2 மணி நேரம் வேலையை 8 மணி நேரம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கு இறைவன். எதுக்கு? மந்த அதம அதிகாரி 16 மணி நேரம் செய்கிறானா அவனை என்ன அதிகாரின்னு சொல்கிறது? செக்கு மாடுன்னு சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. ஜந்துன்னு சொல்கிறாரு. நிறைய இடத்துல ஜந்துன்னு கரெக்டாக தான். ஒரு வார்த்தை கூட நான் சொந்த வார்த்தையை நான் பேசுகிறதில்ல, நல்லா புரிஞ்சு. ஒரு காலத்தில் எங்கள் வாத்தியார் என்ன திட்டினது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுறேன்? இதெல்லாம் வாத்தியார் ஏற்கனவே சொன்னது தான். சனப்பண்ணி, கழுதை, குதிரை அப்படிலாம் சொல்கிறேன்லாம். அதெல்லாம் எங்கள் வாத்தியார் என்ன திட்டினது. எத்தனை வாத்தியார் என்னென்ன திட்டிருக்காங்க. சுவாமிநாதன் ஒரு வாத்தியார் எட்டி உதைப்பார். வேஷ்டி தான் கட்டியிருப்பார், வேஷ்டியை பறக்கும், வெட்டி உதைப்பார், கவலையப்பட மாட்டார். அந்த காலத்து மனுஷன். நான் அவர்கிட்ட அடி வாங்கினதில்ல, அவர் எல்லாரையும் உதைப்பார். என்ன சொல்கிறான் அப்படிம்பார். புக்கை தூக்கி அடிப்பாருங்க செவுத்து. இந்த போர்டில் கையில் வச்சு தமிழ் புத்தகத்தை தூக்கி தமிழ் வாத்தியார் செவுத்தில் அடிப்பார். அடிச்சுட்டு அந்த பையனை ரவின்னு ஒருத்தவனை டெய்லி அடிப்பார். என்னமோ இது அர்ச்சனை மாதிரி. ஒரு வாரத்துக்கு ஒரு 4 முறை 5 முறையாவது வாங்குவான். சரியான அடி வாங்குவான். நமக்கு பயமாக இருக்கும். என்னடா இப்படி அவன் என்ன தப்பு செஞ்சால் நமக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ கோவம் வரும் அவருக்கு, பயங்கரம். அவன் என்ன தவறு செஞ்சானே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியலை. இதுக்காக தான் இவர் அடிக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு அவர் ஏதோ ஒரு கடுப்பில் அதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். என்ன அதனால் நான் அப்படிலாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் எங்களை திட்டிருக்காங்கல்ல. நாங்கள் வாங்கிட்டு கம்முன்னு இருந்தோம்ல. அதனால் இந்த இந்த 0 நிலையில் தான் தியானம் ஸ்டார்ட் ஆக போகுது தம்பி. அந்த நேரத்தில் ஏந்து போடாதரா. உனக்கு வர வேண்டிய வரம்
நின்று போயிடுவாங்க. என்னையா அது இப்போ தான் நான் வந்து பிரத்யாகரத்துக்கே வந்திருக்கேனா? அம்மா இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், எங்கே போனேன்? அதனால் பிரத்யேஷல்லும் மனம் பொறிகளை பிரத்யாகாரம் ஒன்றில் நிறுத்துது. பிராணன் ஜீரோவானால் ஐம்புலன்களும் கோமா ஸ்டேஜுக்கு செல்லும். இதெல்லாம் தாரணையினுடைய சிறப்பு. தாரணாத் புலன்கள் அழிக்கப்படும், தற்காலிகமாக நீக்கப்படும். புலன்கள் சுத்தமாக வேலையே செய்யாது. காது இருந்தும் கேட்கல, கண் இருந்தும் பார்க்கலை. தியானத்தால் அனீஸ்வர உபாதிகள் எரிக்கப்படும். தியானத்தினால பின்னாடி வருது இதுக்கு மந்திரம். தியானத்தினால அனீஸ்வர உபாதிகள்னா ஈஸ்வர குணம் இருக்கு இல்லையா, சத்திய சித்த ஆனந்தம், அது மட்டும்தானே மெய்ப்பொருள். பாக்கியெல்லாம் நாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த எல்லா உபாதிகளையும் எல்லா தண்ட பேச்சையும் என்ன பண்ணோம், தியானம் எரித்து விடும், நீக்கிவிடும். ஈசனுக்கு எதிரான காமக்ரோதாதிகள் ஜகத்து வேறு என்னெல்லாம் இந்த செல்லெல்லாம் என்னது, செல்லில் நீங்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் என்னது வேஸ்ட்டு தானே. என்ன பேசுகிறோம் செல்லில்? இன்றைக்கி என்ன பேசியிருப்பீங்க சொல்லட்டுமா? காலையிலேருந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். சமாதி மெய்ப்பொருளை அறிதலும் வாழ்தலும், அடைதல் இல்லை வாழ்தலும், அறிதலும் வாழ்தலும். அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் அங்கே இருக்கிறான், அது யாருக்கு என்ன நஷ்டம்னு கேட்குறேன். புரியுதா? நீங்கள் அறிவு பூரணமாக இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் யார் எங்கெங்கே தவறு பண்ணுறாங்கன்னு க்ளீனாக தெரியும். மற்ற யோகங்கள் ஒருத்தவங்களை சாடுறது, குதர்க்கம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணலாம், குதர்க்கம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம இந்த கேம்பஸ் விட்டு வெளில போனாலே பல துஷ்ட சக்திகள் என்ன பண்ணிவிடும், நம்மளை கேப்சர் பண்ணிட்டு போய்டும். அவ்வளோதான். அப்புறம் எங்கே நிற்பீங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு பூரணம் வர வரைக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க. அப்படியே என்னுடைய உபதேசம். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று தேடுவோம், ஏதோ ஒன்று வரும், அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போயிடுவோம். நீங்கள் தேடின ஆடியோவை விட்டு ஏதோ ஒன்று இடையில வந்துச்சு பாருங்கள், நல்லா இருக்கே அதோட அது பற்றி அது பின்னாடியே அது ஒரு 4-5 லிங்க்கை கொடுத்து அப்படியே போய் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு. ஏன் நீ மேலே ஏறக்கூடாது, பிரம்மத்தோடு சேரக்கூடாது. மமமாயா துரத்தியா இந்த வேலையெல்லாம் செய்யும். சரி, பிராணாயாம கும்பகத்தால் பிராணன் நிற்கும் இருக்கும் செயல்படாது. இங்கே தான் பாயிண்ட். பிராணன் நிற்கும்னா பிராணன் சுவாசிக்கிற அவசியம் இல்லாமல் செயல்படும். பிராணனை உள்ளே இழுக்கணும், அதுக்கெல்லாம் மந்திரம் வருது, பின்னாடி வருது. அப்படி ஒரு நிலை இருக்கும். உள்ளே சுத்த விட்றாங்க சித்தர்கள்னு சொல்லியிருக்கேன். அது சொல்லுது, அது மந்திரம் சொல்லுது. பிராணாயாமம் பிராணனை பயிற்சி மூலம் நிறுத்த முயற்சி செய்து ஒழுங்குபடுத்துவது, இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். கேவல கும்பகம்ங்கிற 4வது நிலை இருக்கிறது. பூரகம், கும்பகம், ரேச்சகம், கேவல கும்பகம் 4 நிலை. அது கண்டினியூ ஆனால் தான் பிராண தாரணை ஏற்படும் போது, பிராணன் நீங்கள் தாரணை ஏற்படும் போது தியானத்தை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் வெளிமூச்சு உள்மூச்சு அவசியம் இல்லாமல் நிற்குது. புரியுதா? 0 நிலையில் இருக்கும்போது உங்களுடைய மனம் இல்லை. மனம் 0னா என்ன அர்த்தம்? மனம் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? மனமே இல்லை. யார் இருக்கா? நீங்கள் தான் இருக்கீங்க. பூரணமான அமைதி தாங்க இறைநிலை. புரியுதா? அந்த அமைதி கண்டினியூ ஆகும்போது அது விரிவடையுது. அது ஆனந்த நிலை. அந்த 2வது வட்டத்தை, 3வது வட்டத்தை, பெரிய வட்டத்தை ஆனந்த நிலை. முதல்ல அறிவு நிலை, அப்புறம் அமைதி நிலை. அறிவு நிலையில் தான் அன்பு ஏற்படும், அன்பில் தான் அமைதி ஏற்படும், அமைதியில் தான் ஆனந்தம் ஏற்படும். உட்கார அது புரியும். உக்காந்ததே இல்லையே, அடப்பாங்க இவ்வளோ வருஷம் ஓடிக்கிட்டே வாழ்க்கையை எல்லைக்கே ஓடி போயிட்டீங்களே. அதனால தான் வட்டம் பண்ணுச்சு, வாழ்க்கையை ஒரு வட்டம்னு சொன்னாங்க. நேராக விட எங்கே போகிறேன்னா உனக்கும் தெரியாது, திரும்பி வர முடியாது. நீ வட்டமாக இருக்கிறனால தான் எங்கேருந்து கிளம்புறியோ அங்கே வருவேன். நேராக ஸ்ட்ரைட்டாகவே இருந்துச்சுங்க வாழ்க்கை, எங்கே போகிறேன்னா உனக்கே தெரியாது.
புரியுதா? அதனால் இந்த வாழ்க்கையை 30 வருஷத்தை வட்டத்தில் வச்சான். ஒரு நேரத்தில் நீ சிந்திக்கணும், மறுபடியும் ஏறணும், ஒழுங்காக இருந்தால் நீ பயணிக்கலாம் நேராக, இல்லைன்னா இறங்கணும். இறைவன் நம்மை காற்ற வைத்து இயக்குகிறான். நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று சிந்திங்கள். இப்போ நீங்கள் தாரணாவில் இருக்கீங்களா, பிரத்யாகாரத்தில் இருக்கீங்களா, தியானத்தில் இருக்கீங்களா, சமாதியில் இருக்கீங்களா, ஆசனமே இன்னும் கைகூடலையா, இன்னும் புறச்சுத்தம் அகச்சுத்தமே ஏற்படலையானுங்கிறது எங்கே இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கோம். இன்றைக்கி ஒருத்தர் வந்தார்னு சொன்னல, வெங்கடேஷன், நிறைய டைரியெலாம் கொடுத்துட்டு அந்த 12 பாயிண்ட் எழுதணும்ல, அதில் 8வது பாயிண்ட்டு, அதாவது 5வது பிரகாரம் வருது. அது படி பார்த்தா 5வது பிரகாரத்தில் நான் இருக்கேன். அதை நான் இதில் போட்டு சிஸ்டத்தில் போட்டு காலம் இதெல்லாம் போட்டு டெய்லி பார்க்குறேன், தியானத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். சரவணன் தான் ஒரு ஆடியோ 2 முறை கேட்பாராம். எல்லா ஆடியோவும் கேட்டிருக்கேங்கிறார். புரியுதில்ல? அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியணும் தான் அந்த 12 பாயிண்ட்டு கொடுத்தேன். 2 பாயிண்ட்டு போதும், விசாரம் தியானம். இப்போ துரியத்துக்கு வரணும்னா இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு புரியணும். அப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? நம்ம நினச்சோம் துரியத்துக்கு வான்னு சொன்னோமே, எப்படி வரணும்னு சொல்லி கொடுக்கலையேன்னு நினச்சோம். மந்திரம் வந்துடுச்சு, அமிர்தநாதம் உபநிஷத்து. பின்னாடி வரதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, எப்படி உட்காரணும், எப்படி எழுந்துக்கணும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? யார் யார் எங்கே இருக்கீங்க? ஆசனத்தில் இருக்கீங்களா, பிரத்யாகாரத்தில் இருக்கீங்களா, ஒன்றுத்துலையுமே இல்லையா? உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுங்க. இன்னும் உள்ளே நுழையில ஜி, யமநியமம் விட்டுருங்க, அது ஃபஸ்ட் ஆஃப், அதெல்லாம் விட்டுருங்க, அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம். பிராணாயாமம் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ உட்காந்தாலும் 10 முறை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது இருக்குது. ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, கம்மியாக பண்ணணும். 10 பண்ணலாம். சாமானியர்கள் 10 பண்ணலாம். எனக்கு 10 இல்லை, 3 தான் பண்ணுறேன். வெயில் காலம்னா 1 தான் பண்ணுவேன். 1 பண்ணாலே போதும், எனக்கு ஃபுல்லு ஏறிடும். தாங்க முடியாது, வெப்பம் தாங்க முடியாது உடம்புல. இப்போ மழை காலமாக இருக்குது, குளிர்காலமாக 3 பண்ணுறேன். தியானத்தினப்போ 5 பண்ணுறேன். 1 ஹவர் கேப்பில் 1/4 மணி நேரத்துக்கு 1 பண்ணுறேன். தியானத்துக்கு தியானத்தில்னா தியானம் நம்ம தியானம் பண்ணலை, நிதித்தியாசனம் தான் பண்ணுறோம். ஆடியோவை போட்டு கேட்குறோம், அந்த வார்த்தையை ஆழ்ந்து சிந்திக்கிறோம். அது உட்பொருள் உங்களுக்கு தொடுதா இல்லையா? இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தானே அங்கே பேசுகிறோம். அது ரீகலெக்ட் ஆகுதா இல்லையா? இங்கே பேசுகிற உதாரணங்கள், இந்த மேனரிஸும் அதெல்லாம் அங்கே தெரியும். தியானம் பண்ணும்போது தெரியும். தெரியுதா இல்லையா? அப்போ அந்த வார்த்தை உங்களை தொடுது, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படி இருக்கிறோம். அது பேர் நிதித்தியாசனம். அப்போ அது அனுபூத்தி ஆக போகுதுன்னு அர்த்தம். அனுபவத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களை தொடுது 2வது வாட்டி கேட்கணும்னு தோணுதுன்னா அனுபவத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை 2வது வாட்டி கேட்கணும், 3வது வாட்டி கேட்கணும். எத்தனை வாட்டி? சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி. இந்த வார்த்தை என்ன எப்போதும் தொடுற வார்த்தை. கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, எப்போதும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற வார்த்தை. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு, அதுதான் என் லைஃப்பில் உச்சத்தில் இருக்கிற வார்த்தை. டெய்லி உபதேசமாகும் எனக்கு. எப்போயெல்லாம் நான் கொஞ்சம் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அவசியம் இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைப்போமா இல்லையா? அதெல்லாம் அவசியம் இல்லை உனக்கு. நீ சும்மா எப்போதும் போல் போயிட்டே இரு, அப்படியே பயணிச்சுக்கிட்டே இரு. அப்படி தான் சொல்கிறாரு. ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நல்லா ஆழமாக உள்ளே போவோம். யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத, எதையும் எதிர்பார்க்காதுங்கிற வார்த்தையெல்லாம் மிக மிக உன்னதமான வார்த்தையாக என்னை மனசில் கிளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஏற்படுத்தி. அதனால தான் நம்ம மனுஷனாக இருக்கும், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கும். இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நம்ம ஸ்டைலெல்லாம் போனால் எங்கேயாவது போய் மோதிக்கிட்டு மரத்தில் நிற்கும். அவர் ஸ்டைலில் போகிறதுனால தான் மிகச்சரியாக போயின்னு இருக்கும். நேற்று சொன்னார் ராமானுஜர் சொன்னார்ல, எல்லாம் நான் செய்கிறேன் நீ சொல்கிற, பரம்பொருளை பார்த்து சொல்கிறாரு. திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய விஷயம் இது, என்ன தொட்ட விஷயம். குறுங்குடி இப்போ போகிறோமே அந்த பெருமாள் தான் பேசும் தெய்வமாக இருந்திருக்காரு. இப்பயும் பேசுகிறவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கார். நமக்கு கேட்க மாட்டேங்குது. நம்ம கண்டதையும் சாப்பிட்டா கேட்காது.
அது சொல்லுது மந்திரம், சுத்த ஆகாரம் அதெல்லாம் சொல்ல போகுது, பின்னாடி உங்களை வச்சு செய்ய போகுது. வாங்க, நான் அதுதான் சாக்குன்னு இன்னும் வச்சு செய்வேன், அப்படியே விடாதீங்க. நான் நம்ம சொந்தமாக ஒன்றும் கிடையாதுங்க, கணக்கு இருக்குங்க, கணக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்குங்க. அவங்களெல்லாம் உள்ளே விடுறது இல்லைங்க அது வேதம். ருத்ராட்சமே பயமுறுத்திடுதா, கலட்டு நீ போட தேவையில்ல, நீ வெளில போன்னு சொல்லுதா ருத்ராட்சமே. எல்லாரையும் போட்டுக்க முடியலையே, அது எதாவது சொல்லுதா? அது சொல்லுது, அவன் போட்டுக்க மாட்டாங்கிறானே. என்கிட்டே நிறைய பேர் இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவானே, எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் ஏற்கனவே அப்படி தான் இருக்கேன், இது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது மாறுறான்னு பார்த்தேன்னா நல்லா பவித்திரமாக்கிடுச்சு. விரலுக்கு பவித்திரம் வந்து மோதிரம், அது மாதிரி நம்ம உடம்பு மொத்த ஆத்மாவுக்கு உயிருக்கு இந்த 3 உடம்புக்கு பவித்திரம் இந்த ருத்ராட்சம். குளிக்க குளிக்க அந்த தண்ணி மேலே படப்பட உடம்புல எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமாக ஆகும், ரொம்ப நம்பிக்கை கொடுக்கும், கெட்டதெல்லாம் வழிவிடும், பல இந்த வெட்டி பேச்சு வீண் பேச்செல்லாம் விலகி போயிடும், உபாதிகளெல்லாம் நீக்கக்கூடிய மருந்து, அருமருந்து ருத்ராட்சம். ஸோ இப்போது இறைவன் நம்ம காற்றை வைத்து தான் இயக்குகிறான். காற்றுங்கிறது எண்ணங்களை வச்சு, பிராணனை வச்சு எண்ணங்களை வச்சு. நேற்று பார்த்தோம் அது அழுத்தம், சூழ்ந்த அழுத்தம், அந்த கணம், பள்ளம், பள்ளம், கணம், பள்ளம். கணம் என்ன பண்ணுது? அந்த வெட்ட வழியில் பள்ளத்தை ஏற்படுத்துது. அதனால் அந்த வெட்ட வழியில் எத்தனை துகள்கள் இருக்கோ அது இதை சுற்றுது. இந்த கணமானது உலகத்திலேயே பெரிய கணம், அதனால் எல்லாம் அதை சுற்றுறோம் நம்ம. அது புரியுதா? புரியுதா? அணு, பரமாணு, காட்ஸ் பார்ட்டிக்கல், வெட்டவெளி, 4 விஷயம், 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அது சந்தர்ப்பம் வரும்போது கனெக்ட் பண்ணுவேன். இப்போ இது ஒன்று இருக்குது. இறைவன்னா யாருன்னா ஆனந்த கணம், அறிவு கணம், சைத்தன்ய கணம். அப்புறம் அந்த பிராணனானது விருத்தியாம் எண்ணங்கள் மூலியமாக அலைகளாக நமக்குள்ளே வருது. ஒரு பாயிண்ட்டாக இருந்தது மறுபடியும் விரிவடையுது. இப்போ நம்ம பார்த்த படம், ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ நம்ம மனசில் வந்து பதியுது. எப்படி பதியுது? ஃபோட்டோ அவங்கள பார்க்குறோம், அவங்க ஃபோட்டோ நம்ம கண்ணில் படுது, அது உள்ளே போய் ஒரு பாயிண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. எப்போ தேவைப்படும் போது இந்த ஃபோட்டோ எங்கே, இப்போ இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு அங்கேருந்து வந்து விரிவடைஞ்சு காமிக்குது. இதுதான் லைஃப், இதுதான் சித்தம். அப்படி தான் நம்மளுக்கு எண்ணங்களை கொடுக்குது, நம்மளை செயல்படுத்துது. வேவ்ஸ் தான் அலைகள், அலைகள் தான் அம்பல். அப்போ ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் எவ்ரிதிங் கான்சியஸ். ரித்தம்னு சொன்னோம்ல, கான்சியஸ்க்கு ஒருத்தர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் எவ்ரிதிங், அதுதான் ரித்தம், அதுதான் கான்சியஸ்ன்னு சொல்கிறோம், அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். ரித்தம்னா என்னது? ஒரு ஒழுங்குமுறை, ஒரு சிஸ்டம் தான் ரித்தம். சத்தியம் இருக்கணும், ரித்தம் இருக்கணும் சொன்னோமே. அப்புறம் தான் ஆசை, அறிவு செய்யலாம். முதல்ல சத்தியமாக இருந்தால் தான் பாக்கி நாளும் ஜெயிக்கும். சத்தியமே இல்லை, ரித்தம் இருக்கு, கிளாஸை அட்டன் பண்ணுறதில்ல, வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கூட்டுறேன் பெருக்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? சத்தியத்தை விட்டுட்ட ரித்தத்தில் நின்னா என்ன பிரயோஜனம்? சத்தியத்தை முதல்ல பிடிக்கணும், அதை ரித்தமாக பிடிக்கணும். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க பொங்கல் அன்றைக்கும் கிளாஸ் வைக்கிறான்னு. பல பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதனால் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த 5th அண்ட் ஆர்டர் தான் என்னது? சத்தியம் அண்டு ரிதம். இந்த 7வது மந்திரத்துக்கான பாயிண்ட்ஸை வந்து சொல்லிட்டேன். மந்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஆமாம் லீவ், ஏன்னா டயர்டாக இருப்பாங்க. ஆமாம் பாருங்கள், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். வரேன் இதெல்லாம் உடனே பண்ணிடணும் கையோட. பாயிண்ட் என்னது? 33 பாயிண்ட்டையும் பேசிட்டேன். இதெல்லாம் விடுபட்டு போனது. நாளைக்கு மந்திரத்தில் தான் இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும், நல்லா புரியும். என்னது? ஏன் சீக்கிரமாக போறீங்கன்னு கேட்டாரா? இந்த வாரம் இது முதல்ல முடிச்சுட்டு அதை பற்றி பேசுகிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேர் முருகனுக்கு கரோடு. நாளைக்கு வாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்.